டாக்டர்ன்னு சொல்லி பயங்கரமான பூதத்துக்கிட்ட நம்மள பொறுத்து விட்டாங்கங்க. நம்ம இன்னைக்கு எப்படி பக்கிட்டு இருந்து தப்பிச்சு போக போறான்னு தெரியல. ஐயையோ, பட்டனை வேற அமுக்கணுமா? இந்த பட்டன் எல்லாம் அமுக்கிட்டு நம்ம எப்படி தப்பிச்சு போக போறோம்? ஒன்னும் புரியலையே. ஐயோ, இந்த குண்டு பிப்பி வேற பயங்கரமா விரட்டுறா. அங்க பாருங்க, நம்ம 3 பட்டனையும் அமுக்கினாதான் டோர் வேற ஓப்பன் ஆகுமா? போச்சுடா. அப்பா, தப்பிச்சிட்டேன். ஹே காய்ஸ், வெல்கம் 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 பேக் டு ஹாட் கேமிங். நம்ம இன்னைக்கு ரோப்ளாக்ஸ்ல என்ன ப்ளே பண்ண போறோம்னா, மோசமான ஒரு டாக்டர் கிட்ட தாங்க வந்திருக்கோம். நம்மளுக்கு காலையில இருந்தே ஒரு ஃபீவர், அதனால ஃபீவர் காட்டிட்டு போலான்னு வந்திருக்கோங்க. நீங்களும் இந்த மாதிரி மோசமான டாக்டர்கிட்ட போன அனுபவம் இருக்குன்னா நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்மளும் அந்த மோசமான டாக்டரை பத்தி தெரிஞ்சுப்போம். உங்க பாருங்க, ட்ரெஸ்ஸு அவளையும் பார்க்கவே பயங்கரமா இருக்கு. இப்ப இருந்து எப்படி தப்பிக்க போறேன்னு வர தெரியலங்க. ஐயோ, எவ்வளோ நேரம்டா, இவ்வளோ பேர் இருக்கிறீங்க, நான் எப்படிடா வீட்டுக்கு போவேன்? காலையில 8 மணிக்கு வந்தேன், இப்ப நைட் 8 மணி ஆயிருச்சுடா. ஐயோ, இன்னும் 5227 பேர் இருக்காங்களா எனக்கு முன்னாடி? அவ்வளவு பேர் பார்த்தாதான் நான் பார்க்க முடியுமா? என்னது, ஹெல்ப் ஹெல்ப்பா? ஏதோ சத்தம் இருக்குங்க, ஹெல்ப் ஹெல்ப்னு. ஐயோ டாக்டர், உள்ள இருந்து ஹெல்ப் ஹெல்ப்னு சத்தம் கேக்குது. டாக்டர் வாங்க, நம்ம போய் காப்பாத்தலாம். உள்ள இருக்கிற பேஷண்ட்டுக்கு ஏதோ அவசரம் போல. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்கள காப்பாத்துவோம். என்னடா அவங்க ஒருத்தனும் அசையம் எடுத்தாங்க. இவனை பாருங்க, வாயா ஆண் பிறந்துகிட்டு இருக்கான். நம்மளாவது போய் காப்பாத்துங்க. ஒருத்தரும் வரமாட்டாங்க. தொடா கைப்புல என்னங்க திறக்க முடியல? தொண்டா தொண்டா, என்னங்க திறக்க மாட்டேக்குது. அப்போ உள்ள யாரையோ அடைச்சு வச்சிருக்காங்க. இது கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் கிடையாதுங்க. நம்ம எப்படியாவது தப்பிச்சு போயிடணும். அந்த ஒரு வழி இருக்குதுங்க, இந்த பாத்தீங்களா ஏரோ மார்க் போட்டிருக்கு, அந்த வழியா தப்பிச்சு போயிட வேண்டிதான். நம்ம நிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அந்த டாக்டர் பார்த்தாலே ஒரு மாதிரியா மார்க்கமா தான் இருக்கிறா. நம்ம ஏதாவது பண்ணி சாப்பிட்டுருவாங்க. டக்குன்னு கதவை திறந்துட்டு ஓடிடுவோம். ஐயோ, அவசரத்துல காலும் ஓட மாட்டுக்கு, கையும் ஓட மாட்டுக்குங்க. எப்படி தப்பிக்க போறோன்னே தெரியலையே. நம்மளுக்கு மட்டும் இந்த மாதிரி எதையாவது ஒண்ணு கொடுத்து விட்டுருதாங்க. டாக்டரை பார்க்க வந்தது குத்தமாடா? ஃபீவர்னு வந்து எனக்கே ஃபீவரை காணாம போக வச்சுட்டாங்க அந்த டாக்டரோட பீதியில. போங்க, இங்க பாருங்க பில்லு. ஏடா, டாக்டரே பார்க்கல, அதுக்குள்ள பில்ல கொடுத்துட்டாங்க. என்னடா இது, பயங்கரமான ஐயக்கியத்தனமா இருக்குது. ஐயோ, மோசமான ஹாஸ்பிட்டலா இருக்குதுங்க. டாக்டர் பார்க்கறதுக்கு முன்னாடியே பில்லு போடுறாங்க. உள்ள ரூம்குள்ள இருந்து ஹெல்ப் ஹெல்ப்னு. ஐயோ, என்னடா அது, கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணிவடியா இருக்கு. ஓடுறா ஓடுறா கைப்புல, ஜம்ப போட்டு ஓடிடுடா. நின்னோம்னா கீழே விழுந்துருவாங்க. மெதுவா ஓடுறா கைப்புல. ஐயோ, மறுபடியும் கேஸ் ஆயிட்டமா. இந்த டைம் கவனமா போனோம். ஐயோ, விழுந்துடாத. போய் வெயிட் பண்ணுவாங்க. ஆஹா, மெதுவா போகணுங்க. இது எனக்கு எதுன்னு தெரியுதா? முதலுதவி பெட்டிங்க, ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸு. நம்ம இதுல இருந்து நம்மளுக்கு எதுவும் தேவைன்னா எடுத்துட்டு போகலாம். நம்மளுக்கு இப்போ எதுவும் அடிபடலை. நம்ம அடிபட்டாலும் நம்மளுக்கு இன்னும் ஆகாத காரணம் இதாங்க. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதுல இருந்தே நம்மளுக்கு ஒரு மருந்து போட்டு சரி பண்ணிடுறது போல, அதுவே ஆட்டோமேட்டிக்கா. ஓஹோ, அதனாலதான் பில்ல போட்டுட்டே இருப்பாங்களோ. நானும் எதுவும் ஏமாத்து வேலையான்னு நினைச்சிட்டேன். என்னடா ஆரமார்க் மேல பார்த்து போட்டிருக்கு, இது பஞ்சு பஞ்சா இருக்குது. இது என்னன்னு வேற தெரியலையே. அட கடவுளே, நான் எப்படி தப்பிச்சு போக போறேன்னு நினைச்சாலே எனக்கு அடிவயிறெல்லாம் கலக்குது. காய்ஸ் காய்ஸ், நான் தப்பிச்சுட்டு இருக்க கேப்ல நீங்களாம் இது வரைக்கும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா லைக் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காய்ஸ், நம்ம சேனலுக்கு நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைப் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்கும். காய்ஸ், பாத்தீங்களா, கர்ணம் தப்புனா மரணம் தான். மரணத்தை எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கோம் காய்ஸ். அதனால கண்டிப்பா நீங்க ஒரு லைக் பட்டனை கொடுத்து. ஐயோ, விழுந்துடாத. நல்ல வேர்க்குங்க, கொஞ்சம்னா உள்ள விழுந்து மரியாசலா இருப்பேன். பாத்தீங்களா, பேஷண்ட கொண்டு போற அந்த ஸ்ட்ரக்சர்ல தான் நம்ம இப்ப போகணும். அதுவும் கீழே ஏதோ ஊசி ஊசியா இருக்குது. இவடாவா பாருங்க, அவ மட்டும் ஒண்ணுமே இல்லாம போறா. என்னடா அது, லேடிஸ்க்கு இலவசமா? என்னடா அது, ஒருவேளை ஆண்களுக்கு இலவசம் போல. இலவசம் கிடையாது போல, பெண்களுக்கு மட்டும் தான் இலவசம் போல. என்னடா அது, அது பாருங்க, வா ஸ்ட்ரக்சரே இல்லாம போறாங்க. ஐயோ, கீழே வந்து மரியாதை ஆயிட்டமாப்பா. பரவாயில்லங்க, இந்த டைம் முயற்சி பண்ணி போயிருவோம். என்னடா இது, கைப்பில்ல செத்து செத்து விளாடாதடா, வந்துட போறோம். ஐயோ, பாருங்க, அந்த பொண்ணு தன்னாலே போகுது. சூப்பரா போறாங்க. அட கடவுளே, அதுக்குள்ள போயிட்டாளா? காணாம போயிட்டா. இது என்னன்னு தெரியலையப்பா. செத்துட்டாளா அவளும்? அதானே, நம்ம மட்டும் செத்துட்டேனே, அவ சாகலையோன்னு நினைச்சிட்டேன். கரெக்டா ஜம்பு போடணுங்க. சூப்பரு. சம்பை ஒன்னே ஒண்ணுதான் இருக்குது. கரெக்டா ஜம்பு போட்டா அதுக்கு எஸ் ஆயிட்டுனா பரவாயில்லங்க. இந்த டைம் கரெக்டா போயிருவோம். இங்க பாருங்க, அந்த பொண்ணு
என்னம்மா போது பாருங்க, வெறி பிடிச்ச வேங்க மாதிரி போறா. நம்மளும் அவ கூட சேர்ந்தே போவோம். ஃப்ரெண்ட் இல்ல நானும் வாரேன், என்னை விட்டுட்டு போயிடாத. இந்த மோசமான டாக்டர் கிட்ட காய்ச்சல்னு வந்தது தப்பா போச்சு. இன்னைக்கு இந்த வசமா அம்பிட்டுக்கிட்ட நான் எப்படிதான் தப்பிக்க போறேன்னு நினைச்சாலே பயமா இருக்குதே. ஐயோ, என்னடா இது எனக்கு வந்து சோதனை. இந்த டைமாவது கரெக்டா தப்பிச்சு போடா கைப்பில்ல. நம்மளுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து தப்பிச்சு போய்கிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மாதிரி வந்தீங்கன்னா எப்படி தப்பிச்சு போகணும் நம்ம வீடியோ பார்த்து தப்பிச்சு போங்க. ஐயோ, வசமா வந்து அம்பிட்டுக்கிட்டேனே. ஐயோ, நம்மளை காப்பாத்துறதுக்கு இன்னும் 10 பேர் வேணும் போலயே. என்னடா பண்ண போறோம் கைப்பில்ல. போடா போடா, ஜம்ப போடு ஜம்ப போடு. ஐயோ, ஜம்ப் ஜம்ப். ஐயோ, கரண்ட் சாக்கு அடிச்சடிச்சு கொண்டுதுங்க. எப்படி தப்பிச்சு போக போறேன்னு நினைச்சாலே அடிவேர்லாம் கலக்குது. நம்ம பாட்டுக்கு செவனேன்னு தான் இருந்தோம். யாரோ நம்மளுக்கு காலில் சூழ்ச்சி போட்டு விட்டுருக்காங்க. தெரியாம இந்த டாக்டர் கிட்ட வந்து அம்பிட்டுக்கிட்டோம். மெதுவா போ மெதுவா போ மெதுவா போ, கவனம் கவனம். வந்தாச்சு, சூப்பரு. இப்ப இங்க இருந்து வண்டி கிளம்புனது ஒவ்வொரு லேசர் லைட்டா கவனமா ஜம்ப போட்டு போகணும். ஒன்னே ஒண்ணுதான். சூப்பருங்க, சூப்பரா ஜம்ப் பண்ணிட்டோம். டக்குன்னு ஜம்ப் பண்ணிடணும். அது வேற பிரச்சர் உடனே கிளம்பிட்டுனா நம்ம வரிகேசல் ஆயிரும்ல. இவ்வளவு தூரம் அப்புறம் வந்ததே வேஸ்டா போயிரும். அப்பாடா, கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போவோங்க. வந்தாச்சு, ஓகே, போக ஆரம்பிப்போம். இப்போ அந்த டோரை ஓப்பன் பண்ணுவோம். இங்க என்ன ஆபத்து வச்சிருக்காளோ தெரியலையே. இந்த டாக்டர் முரட்டுத்தனமான டாக்டரா வேற இருக்காங்க. ஓகே, தூக்கி அங்க வைப்போம். வைடா கேப்பில்ல, வை 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 வை. ஓகே, என்னங்க இது, அதை தூக்கி வச்சா அது மேலே இருக்குது. ஓகே, அப்ப இதுல இருந்து இந்த தவ போட்டு ஓடிட வேண்டிதான். சூப்பரு. இதுல ஒரு 3 சேரை வச்சோம்னா மேலே ஏறிடலாம். ஓகே, இந்த இடத்துல ஒண்ணு வைப்போம். ஓகே, வச்சாச்சு. இன்னொன்னு எடுத்து வைப்போம், அது மேல வைக்கலாம். இல்லப்பா கீழே பக்கத்துல வச்சு அது மேல ஒண்ணு அரேஞ்ச் பண்ணிடுவோம். ஐயோ, இதுனா வரமாட்டேக்குது. ஐயோ, சரி வேற ஏதாவது எடுப்பாங்க. இது வரமாட்டேக்குது, ஏன்னு தெரியல. பரவாயில்ல, நம்ம வேற எதையாவது எடுத்து தப்பிச்சு போவோம். நம்மளுக்கு தப்பிச்சு போகணுங்க. முதல்ல இங்க இருக்கிற ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு பொழுதும் நம்மளுக்கு ஆபத்தானதுதான். ஏன்னா அங்க இருக்கிற ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு பொழுதும் அதுவா செதுக்கி வச்சிருக்குங்க. நம்ம மாட்டினா நம்ம மர்கியாஸ் எல்லாம் பண்ணிடும். இதுக்கப்புறம் இதுல இருந்து ஜம்ப் பண்ணி போறது ஈஸி தான். அந்த பாருங்க, நிக்கா பாருங்க. ஏய் குட்டி பையா, என்கிட்ட இருந்து தப்பிக்கலான்னு பாத்தியா? என் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து யாருமே தப்பிச்சு போனா சரித்திரமே கிடையாது. உன்னையும் கொல்றது உறுதிதான். ஐயோ, அது பாருங்க எப்படி வருதுன்னு. அதாவது நகருதுங்க. நிக்கிற மாதிரி தானே இருக்கு, அது நிக்கல, நகர்ந்துதான் வருது. அதாவது எப்படி வருதுன்னா, நின்ன இடத்துலயே நகர்ந்து வருது. காலை வச்சு ஓடி வராம நின்ன இடத்துல அப்படி இந்த ஸ்கேட்டிங்ல எப்படி வருவாங்கல்ல, அந்த மாதிரி மெதுவா அது ரொம்ப ஸ்லோ மோஷன்ல வருது. நீ வரதுக்குள்ள நான் தப்பிச்சு போயிருவேன் டாக்டர், போயிட்டு வரட்டா? ஓடு 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 ஓடு. நிக்காத, சொல்லி வாயமுறதுக்குள்ள மரியாசல் ஆயிட்டு எப்பாங்க பாருங்க. சாக்கடை வந்துட்டோம், ட்ரைனேஜுக்கு வந்துட்டோங்க ஒரு வழியா. இதுக்கப்புறம் வேகமா போயிடலாம். இங்க எங்காவது சந்து புந்து கிடைச்சா கூட தப்பிச்சு போயிடணும். நிக்க கூடாதுங்க. இது என்னங்க, பாருங்க, சேர்லாம் தன்னாலே மூவ் ஆகுது. ரொம்பவே அமானுஷ்யமா இருக்குங்க. என்னன்னு தெரியலையே. நம்ம பின்னாடி பாருங்க, பேப்பர்ஸ் எல்லாம் பறக்குது. ஒன்னும் சரியா படலங்க எனக்கு. அங்க பாருங்க, எல்லாரும் தன்னாலே மூவ் ஆகுது, தன்னாலே பறக்குது. இங்க ஏதோ கண்டிப்பா அமானுஷ்யமா நடக்கத்தான் செய்யுது. அப்போ அப்ப இந்த டாக்டர் ஒருவேளை ஈவில் டாக்டரா இருப்பாளோ? இருக்கும் இருக்கும், அவளை பார்த்தா ஈவில் மாதிரிதான் இருக்கு. எந்த மனுஷனாவது இவ்வளவு பெருசா தண்டிக்கு இருப்பானாங்க? இவ்வளவு தண்டியா இருக்கிறா, இவ்வளவு ஹைட்டா இருக்கிறா. அப்போ கண்டிப்பா அவ வந்து ஒரு ஜெயிண்ட் பூதமா தான் இருப்பா. அவளை பாக்குறதுக்கே பயமா இருக்குங்க. ஐயோ, அவளை பத்தி பேசிக்கிட்டே பயத்துல காலை கீழே விட்டுட்டாங்க. இந்த டைம் கரெக்டா போயிடணும், கீழே விழுந்துடக்கூடாது. கைப்பிள்ள எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் கவனமா எடுத்து விடா கைப்பிள்ள, கீழே விழுந்துடாத. ஐயோ, விழுந்துராத, கவனம் 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 தேவைக்கணும். விழுந்துராத. ஒன்னே ஒண்ணுதான். சூப்பரு, ஒரு வழியா தப்பிச்சு செக் பாயிண்ட் வந்துட்டோங்க. சூப்பரா வந்தாச்சு. ஐயோ, உள்ளப்படா. பாருங்க, எவ்வளவு பெரிய ரம்பம் பாத்தீங்களா? நம்ம அந்த ரம்பத்துல ஒரு பீஸ் பட்டாலே மெருகேசல் ஆயிருவோம். இந்த அண்டாவாய் அவாசேஸ்க்கு வச்சிருக்காங்க ரம்பத்தை. நம்ம அதுல பட்டா நம்ம உயிர் பொழிச்சு வீட்டுக்கு போக வாங்க. ஐயோ, காய்ச்சல்னு வந்து எனக்கு இவ்வளவு பெரிய சோதனை தேவையாடா? ஏன்டா அப்படி சோதிக்கீங்க? ஓகே, போடா. நம்ம இந்த பில்லெல்லாம் எடுத்தாதான் மக்களே நம்மளால உயிரோட போக முடியும். ஏன்னா நம்ம பில்லை பே பண்ணணும் லாஸ்ட்ல. அதனால எல்லா பில்லையும் எடுத்து வச்சுக்கிடுவோம். ஏன்னா நம்ம சும்மா ஓசியெல்லாம் யாரும் நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க வேண்டாம். நம்ம காசு கொடுத்தே பார்ப்போம். மேல பாருங்க எவ்வளவு அழகா லைட்டு தொங்குதுன்னு. சூப்பரா இருக்குங்க. அது என்ன மாதிரியான லைட்டுன்னு தெரியலையே. இந்த அண்டாவாய்க்கு மட்டும் டிஃப்ரெண்டா லைட் எங்க இருந்து கிடைச்சிச்சுன்னு தெரியல. அது என்ன லைட்டுன்னு தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க கைஸ். இங்க பாருங்க, என்னதுடா இது, மூளை மாதிரி இருக்கு. மூளைக்குள்ள ஓட்டை போட்டு ஊசி லேசர் லைட் எல்லாம் தூத்துக்கிட்டு இருக்காங்க. யாருக்கோ ஏதோ பண்றாங்க. ஏதோ ஹெசார்ட் வார்டா, என்ன வார்டுன்னு தெரியலையே.
ஐயோ, புது புது வார்டு பேர்லாம் இருக்கு. நான் அந்த மாதிரி வார்டு பேர்லாம் கேள்விப்பட்டதே இல்லையப்பா. புதுசு புதுசா இருக்குதப்பா. ஐயோ, போடா போடா கேப்ல நிக்காத, ஒன்னையும் பெரு இந்த மாதிரிதான் பண்ணி உள்ள இந்த ட்ரம்குள்ள போட்டு அடைச்சு வச்சிட போறா இந்த அண்டாவாயி. இப்ப கீழே போகணுமாங்க, சூப்பர், இப்ப கீழே போயிருவோம். அவ்வளவுதானே. ஆஹா, எங்க வந்திருக்கோம்? ஓஹோ, எங்க வந்திருக்கோம்னு இப்பதாங்க தெரியுது. ட்ரைனேஜுக்கு கீழே இன்னொரு ட்ரைனேஜ் இருந்திருக்குங்க. சுத்தி சுத்தி சாக்கடையா தான் இருக்குது போல. எங்கேயுமே மனுஷன் கால் வைக்க முடியாது போலங்க, அவ்வளவு கன்றாவியா தான் இருக்குது. இப்ப பாருங்க, ஊசி வருதா, அந்த ஊசி தான் விஷத்தை எடுத்து கொண்டு போய் மக்களுக்கு குத்துது அந்த கிளவி. ஓகே, நம்ம நல்ல வேலைக்குங்க தப்பிச்சு வந்துட்டோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸும் அவங்க பின்னாடியும் நம்ம முன்னாடியும் போயிட்டே தான் இருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து நம்மளும் தப்பிச்சிடணுங்க எப்படியாவது. ஃப்ரெண்ட்ஸ் யாராவது போறீங்களா? போனா சொல்லுங்க, நானும் உங்க கூட சேர்ந்தே வரேன். ஐயோ, கீழே வந்து மரிகஸ்ல ஆயிட்டோமாங்க. அதுல ஒரு டிராப் பட்டாலே செத்துருவோம். நம்ம வண்டி வண்டியா டிராப் மேல கொட்டிக்கிட்டோம். அப்புறம் உயிரோட இருக்கவாங்க நம்ம. Okay, அது போகுது பார்த்தீங்களா, அது கரெக்டா அது மேலதான் போனோம். அது மூவ் ஆகும், அந்த பக்கத்தாக்குன்னு நம்ம மூவ் ஆகி போனோம். கீழே லைட் நம்ம கால் பட்டாலும் நம்ம மரிகஸ் எல்லாம் ஆயிடுவோம். அதனால நம்ம கவனமா போனோம். கேபிள சம்ப போட்டுக்குவோம். பாத்தீங்களா, இப்ப இந்த பக்கம் போவோம், அப்புறம் ரைட் சைடு போவோம், அப்புறம் லெஃப்ட் சைடு போவோம், அப்புறம் நேரா போவோம். ஓகே, வந்துட்டு இப்ப ஜம்ப போட்டுருவோம். சூப்பரு. இப்ப எங்க இருந்து எங்க போறது? இந்த இதுக்கு போகணுமா? சூப்பரு, இந்த இதுக்கு போயிடலாம். போடா போடா பேப்பில் கவனமா போ. நம்ம கரெக்டா இதுல ஜம்ப போட்டு போகணுங்க. ஓகே, அது வரப்போகுது. கரெக்டா ஜம்ப போட்டுருவோம். ஜம்பே இப்போ இங்க இருந்து அதுக்கு ஜம்ப் போடணுங்க. அது போயிட்டு பரவாயில்ல, நம்ம இதுல வெயிட் பண்ணுவோம். அது வரும்போது அதுல ஜம்ப் போட்டு போலாம். வாடா கைப்புல, சீக்கிரமா வா, நீ வந்தாதான் நான் தப்பிச்சு வீட்டுக்கு சீக்கிரமா போக முடியும். இது டாக்டர்னு நம்பி வந்ததுக்கு எனக்கு விச ஊசி போட்டு கொள்ளலான்னு பாக்குது. ஏய் கிளவி, என்னை கொள்ளலான்னு பாத்தியா? நான் எப்படி தப்பிச்சு போக போறேன் மட்டும் பாரு. தப்பிச்சு போகிறது மட்டும் இல்லாம உன்னை பிடிச்சி ஜெயிலையும் போடுறேன், வெயிட் பண்ணு. அந்த பேரி கிட்ட போய் சொல்லுவாங்க, அந்த பேரி தாங்க இவளுக்கு சரியான ஆளு. இவ சைஸ்க்கு அவன் சைஸ்க்கு கரெக்டா இருக்கும். ஐயோ, கொண்டுருச்சங்க. இப்படின்னு நின்றுக்கலாம். 2 3 தடவை ஜம்ப் போட்டதும் கொண்டு போட்டு நம்மள. ஆனா செக் பாயிண்ட் இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் ஈஸியா தப்பிச்சுட்டு இருக்கோம். இல்லைன்னா நேரத்துக்கு மரியாசல் ஆயிருப்போம். ஓகே, கரெக்டா ஜம்ப் போட்டாச்சு. இப்போ என்ன எங்க வந்துட்டு, இப்போ நம்ம ஃபர்ஸ்டே ஜம்ப் பண்ணிட்டாமா, பரவாயில்ல. போகாத போகாத, வெயிட் பண்ணு, போகாத. ஐயோ போயிருச்சங்க. சே, மறுபடியும் போய் வெயிட் பண்ணதான் செய்யணும். வெயிட் பண்ணுவோம், அது வரும். வருதுங்க வருதுங்க வருதுங்க. வருது. விலகு விலகு, வெங்கை வெளியே வருது. இந்த டைம் கரெக்டா பேரணும். சம்ப போடக்கூடாது. கரெக்டா இந்த பக்கம் வரும்போது அங்க சம்ப போடணும். அப்ப நம்ம தப்பா சம்ப போட்டுட்டோம். அந்த ஊசி கரெக்டா ஷார்ப்பா வந்து குத்துது பாத்தீங்களா, அந்த இடத்துல இருந்து நம்ம சம்ப போட்டோம்னா கரெக்டா இருக்கும். ஓகே, இப்போ ஊசி மேல போயிட்டு கரெக்டா சம்ப போட்ட வேண்டியதான். நல்ல விளக்குங்க, ஜஸ்ட் மிஸ். அந்த ஊசியும் மேல போட்டக்கூடாது, படக்குன்னு நம்ம ரிஹர்சல் ஆயிடுவோம். அதனால எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே ரொம்ப கவனமா எடுத்து வைக்கணும். அது வரைக்கும் காய்ஸ், நீங்களாம் அந்த வீடியோ லைக் பண்ணாமையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுக்கிட்டு அப்படின்னு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க கைஸ். நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைப் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ கொடுத்து ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, அப்புறம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு இந்த வீடியோ அனுப்பி அவங்களையும் பார்க்க சொல்லுங்க. அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணட்டும். ஓகேவா? ஐயோ, ஓடு ஓடு ஓடு, உள்ள எல்லாம் மூட போதிப்போம். என்னடா அது போல வந்தாதானாங்க போக முடியும். என்னங்க இப்படி சொதிக்கி, அங்க ஒரு பில் வேற இருக்கு. அந்த பில்லையும் எடுத்துட்டு போவோம். அது பில்லு தானா என்னன்னு தெரியலங்க. ஒருவேளை அது பில்லுயா என்னது அப்படிங்கறது உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். நான் அது பில்லுன்னு தான் நினைச்சேன். நான் உள்ள பில்லா இருக்காதோன்னு தோணுது. ஐயோப்பா, உயிர் பயத்துல அதை விட்டுட்டோமாங்க. ஐயோ பரவாயில்லங்க, தப்பிச்சு போவோம். ஓடுறா இப்ப வந்துட்டோம். இந்த ஒண்ணே ஒண்ணுதான். ஐயோ, உள்ள யாரும் பேராதீங்கடா. ஐயோ, எல்லாம் முங்க ஆரம்பிச்சிருச்சு. ஓடு 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 ஓடு. ஐயோ, நல்ல வேலைக்குங்க தப்பிச்சிட்டோம், ஜஸ்ட் மிஸ். இதுக்கப்புறமும் இங்க பாருங்க எவ்வளவு பெரிய ரம்பம்னு. இந்த ரம்பத்துல படாம போனோம். பட்டம்னா மீண்டும் மீண்டும் செத்துதான் விளையாடணும். அதனால எடுத்து வைக்கிற ஒவ்வொருடையும் நம்ம கவனமா எடுத்து வைக்கணும். நமக்கு இந்த இடத்துல கொஞ்சம் டைம் எடுத்துட்டு அதனாலதான் இவ்வளவு நேரம் ஆக்கிட்டோம். பரவாயில்லங்க, இந்த கொஞ்ச நேரத்துல தப்பிச்சிடலாம். இந்த கொஞ்ச தூரம் தான் கொடி காட்டுறாங்க. கொஞ்ச தூரம் போனா போதும், நம்ம இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து தப்பிச்சு வீட்டுக்கு போயிடலாம். இந்த அண்டாவாய் கிளவியும் கொண்டு போய் பேரியோட ஜெயில போட்டு அடைச்சி அவளை சாகடிச்சிடலாங்க. அவளோட சைஸுக்கு அங்க இருந்து கண்டிப்பா தப்பிக்க முடியாது. ஓகே, என்னடா இது வரும்போது அது முங்குது, அது வரும்போது இது முங்குது. எப்படிடா போறது? ஐயோ, இதெல்லாம் ஒன் போல வந்தாதானங்க போக முடியும். எப்படிங்க போவோம்? ஓகே, இந்த நேரம் போய் பாக்கலாமா? ஓகே, போட. ஐயோ, போயிடலான்னு பார்த்தாங்க, கொண்டுருச்சுங்க. பரவாயில்ல, வெயிட் பண்ணுவோம். இந்த டைம் வரும்போது கரெக்டா ஜம்ப் வச்சு நல்ல வேலைக்கு கொஞ்சம்னா உள்ள விழுந்து மகியாசல் ஆயிருப்பாங்க. நல்ல வேலைக்கு கரெக்டா தப்பிச்சாச்சு. இப்போ இது வரும்போது இதுக்கப்புறம் மகியாசல் ஆனாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம
நம்ம இந்த பக்கம் தான் வருவோம். நம்ம இந்த சைடு தான் போய் ஆகணும். அது இந்த பக்கம் தான் வருவோம், பிரச்சனை இல்லை. பாத்தீங்களா, அந்த பக்கமே பட்டன் அமுக்கின தான் டோரே ஓப்பன் ஆயிருக்கு. பாருங்க, பெட்டை வச்சே வழி தயாரிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி தப்பிச்சு போனவன் அவ்வளவு பயம் மேல பாருங்க. அப்ப என்ன டார்ச்சர் பண்ணிருப்பாவனே பாருங்க. இதெல்லாம் வச்சு வழி செஞ்சு வச்சிருக்கான்னு. போடா போடா கைப்புள்ள, வெயிட் பண்ணாத, உன்னை மரியாதை எல்லாம் பண்ணிட போறாங்க, ஓடு. அப்புறம் கொண்டு போறாங்க அந்த டாக்டரு. சூப்பருங்க, ஒரு வழியா தப்பிச்சு வந்துட்டோம். சொல்லி வாய முடுறதுக்குள்ள வந்துட்டுங்க நண்டா வாயி. கிளவி, எனக்கு கொஞ்ச நேரம் கூட நிம்மதியா இருக்க மாட்டியா? ஐயோ, டாக்டர்கிட்ட வந்தது குத்தம்னு சொல்லி இந்த டாக்டர்கிட்ட வந்தாட்டா அம்பிடுவேன். பாருங்க, அவ வாயும் கையும் நம்மளை கொள்றதுக்கு என்ன வேகமா வரட்டா. அப்பல மெதுவா நடந்துச்சுங்க, இப்ப பயங்கரமா நடக்குது. சூப்பருங்க, டோர் ஓப்பன் ஆயிட்டு போயிட்டு வரட்டா கிளவி. ஓடுறா கேட்கல. என்னங்க இது இவ்வளவு மெதுவா போகுது? இப்ப நம்ம எதுவும் வேற இடத்துக்கு வந்துட்டோமா? என்னங்க கீழே ஏதோ பபிள் மாதிரி போகுது. ஆஹா, தண்ணிங்க. இப்பதாங்க எனக்கே தெரியுது தண்ணியா வேற இடமா, என்ன கழுதுன்னு கருமாந்திரம்னு தெரியலங்க. ஒருவேளை சாக்கடை தண்ணி போற வழியா என்னவா இருக்கும்? ஒன்னும் பிடிபடலையப்பா. ஓகே, போப்புறேன் நின்றாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆஹா, ஐயோ, ஓடு 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 ஓடு. ஐயோ, என்னங்க இது, நீச்சலும் அடிக்க முடியல, நம்மளால போகவும் முடியல. நம்ம மெதுவா போனுங்க, ஏன்னா மாட்டிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. அங்க பாருங்க, ஏதோ மீன் மாதிரி அங்கேயும் இங்கேயும் சுத்துது. அது நம்ம மேல குத்திட்டுனா நம்ம லெவல் ரொம்பவே மோசமாயிரும், நம்மளால சுத்தமா போகவே முடியாம போயிரும். அதனாலதான் நம்ம பாருங்க எவ்வளவு மெதுவா போறோம்னு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம மேல இந்த முள்ளு குத்திருச்சு, அதெல்லாம் வெட்டி தூக்கிட்டேன். அதனாலதான் இப்படி மெதுவா போறோம். ஓடினேன் மரணத்தின் எல்லைக்கே ஓடிக்கொண்டே இருந்தேன். தூளா நேரம் ஓடி ஒரு வழியா எண்டிங் கிட்ட வந்துட்டோங்க. எவ்வளவு தூரம் வந்திருக்கோம் பாத்தீங்களா? ஐயோ, பாத்துங்க, ரொம்ப கஷ்டப்படுறோங்க நம்ம. இப்போ நம்ம இந்த மேல ஏறப்பட்டிருக்கு பாத்தீங்களா, அந்த மேலதான் போனோம். மேல போனாதான் நம்ம அந்த எக்ஸிட்டுக்கு போக முடியும். ஒரு வழியா மேலையும் வந்துட்டோம். ஓகே, இதுல இருந்துதான் மெதுவா போகணும். ஏன்னா நம்ம ஒரு தடவை அந்த மீன் மாதிரி ஏதோ சுத்துச்சு பாத்தீங்களா, அதுல ஒரு தடவை குத்து வாங்கிட்டோம். நம்மளால மூவே ஆக முடியாது, அந்த அளவுக்கு அது விஷத்தை செலுத்திடும். அதனாலதான் நம்ம இவ்வளவு டைம் எடுத்துருச்சு. இல்லைன்னா அப்பளே எண்டிங்க்கு போயிருப்போங்க. பரவாயில்ல. பாருங்க, ஸ்ட்ரெச்சர் அங்கேயும் இங்கேயும் போகுது. அது கரெக்டா அந்த பக்கம் போகுது, இந்த பக்கம் போயிடணும், இந்த பக்கம் போகுது, அந்த பக்கம் போயிடணும். போயிட்டாங்க, ஓடு 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 ஓடு. ஒரு வழியா தப்பிச்சுட்டாங்க. எப்படி? தேங்க்யூ ஃபார் யுவர் இன்ஜூரியஸா, இன்ஜூரிஸ்ன்னு ஏதோ போட்டிருக்குங்க. என்ன இன்ஜூரிஸ்ன்னு தெரியலடா. ஓடுறா கைப்ல, தப்பிச்சு. சூப்பரு. ஆஹா, இது என்ன இவ்வளவு பெரிய ஆபத்து? என்னடா பொடிப்பையிலே தப்பிக்கலான்னு பாத்தியா? உன்னை கொல்லத்தானே நான் காத்துக்கிட்டு இருந்தேன் இவ்வளவு நேரமும். என் ஹாஸ்பிட்டல்ல இருந்து தப்பிச்சு போனவங்க யாருமே கிடையாதுடா இந்த ஹிஸ்டரியில. நீ மட்டும் தப்பிச்சு ஹிஸ்டரியில இடம்பெறலான்னு பாத்தியா? உன்னை கொல்லுறது உறுதி. ஐயோ, இந்த கிழவி நம்மளை கொல்ல முடியாது போலங்க. நம்ம லைஃப் நல்லாவே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம எப்படி இந்த கிழவிகிட்ட இருந்து தப்பிக்க போறோமோ தெரியலையே. ஐயோ, அந்த கிளவி முரட்டுத்தனமும் நம்ம கொள்ளுதுங்க. குட்டி பையா, உன்னை பொண்ணு நான் இன்னைக்கு சூப் வச்சு குடிக்க போறேன். எப்படி உன்னை குடிக்க போறேன்னு மட்டும் பாரு. அடியே கிளவி, என்ன நீ சூப் வச்சு குடிக்கிறியா இல்ல உன்னை புடிச்சு நான் அந்த பேரிச்சையில போடுறேன்னு பாருடி. உன்னை எப்படி கொள்றன்னு மட்டும் பாரு. அவ்வளவுதாங்க, அவ சோழிய முடிக்க போறோம். சாவடி கிளவி. சாவே. ஏஹே, போடு போடு குத்தாட்டம் போடு. அவளை கொன்னுட்டோம். சூப்பரா தப்பிச்சாச்சுங்க ஒரு வழியா. இப்ப என்னடா அவங்க எவனோ டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். நம்ம அங்கதான் போகணும்னு நினைக்கிறேன். ஆமாங்க, அவளை கொன்னதுனால நம்மள வரவேற்கிறதுக்காக பாருங்க. ஓ, இந்த பக்கம் போனா அவள் மீண்டும் மீண்டும் விளையாடணுமா? மீண்டும் மீண்டும் விளையாடல, போறோம். பாருங்க, வெடிச்சுலாம் நம்ம அறிக்கையை கொண்டாடுறாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியா நம்ம இந்த கேமை முடிச்சுட்டோம். அந்த டாக்டரையும் கொன்னாச்சு. வேறையோட ஜெயில தான் பிடிச்சு போடுவோம்னு பார்த்தோம், ஆனா அவளை கொன்னுட்டோம். ஓகே கைஸ், நாமளும் இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிடுவோம். இதே மாதிரி நிறைய வீடியோஸோட உங்களுக்கு நான் பாக்குறேன். அது வரைக்கும் உங்களோட விடைபெறுவது நான் உங்கள் ஹாட் கேமர். டாடா பாய், see you guys, bye.